ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்கோட மாஃபியா ஆஃப் தாண்டா வித் மை பேபி. அண்ட் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருப்போமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ நம்ம ஜிமின் தாண்டா ரொம்ப கோவமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான், ஜிமின் என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா? பைத்தியம் மாதிரியான் வளர்ற. அவன் என்னோட ஜங்கு, அவன் மேலே சின்ன துரும்பு கூட பட நான் விட மாட்டேன். நீ என்னைக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜிமினோ நெக்கிட்ட அவனோட கை போகுது. ஸோ அப்புறமே சுகா முன்னாடி வந்துட்டு கேம் நான் தான் எல்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்படின்னு நம்ம சுகாவை பார்த்துட்டு கேம் என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம டேங் தான் நீ யாரா? எனக்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது. நான் உன்னை நம்பி தானே என் ஜங்குவை விட்டுட்டு போனேன். என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் போது 2 பேரும் நிப்பாட்டுங்க. 2 பேரும் வாயை திறந்து சொன்னது எல்லாம் பொய். உங்கள் 2 பேரால் தான் என்னோட ஜங்குக்கு இப்போ எப்படி கிடக்குறான். உங்கள் 2 பேரை நம்பி என் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் ரொம்ப கோவப்படுற 2 பேர் மேலேயுமே தான். ஸோ அந்த இடத்துக்கு டாக்டர் வராங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் வந்து அப்சர்வேஷனில் இருக்காங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? எதுக்காக இங்கே நின்று கத்திட்டு இருக்கீங்க? வெளியே போங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் எல்லாரும் வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ 3 பேர் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான். ஸோ நம்ம டேங் தான், ஜிமின் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடியே போக. ஸோ நம்ம சுகாவும் போகிறாரு. ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டு அங்கோட கார்டன் ஏரியா மாதிரி இருக்கு, அங்கே போய் உட்கார்றாரு. ஸோ ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு. ஸோ நம்ம டேங் அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு, ஜிமின் நீ என்ன கேட்க விரும்புறியோ அதை நேராக கேளு, இப்படி சுற்றி வளைச்சி கேட்காத. அதுவும் நான் என் ஜங்குக்க இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லாத. அதுவும் அவன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு உனக்கு தெரியாது. அவன் தான் எனக்கு எல்லாமே. அது உனக்கு தெரியாது ஜிமின், நீ இப்படி பேசுறது தப்பு. கேம் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அவன் கோவமாக இருக்கான். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல, நம்ம டேங் இதுமாரி இது பண்ணலாம் உட்காந்துட்டான் போயிட்டு. ஸோ அப்போ நம்ம சுகா தான், கேம் நான் மென்யோங்கி அப்படின்ட்டு அவனோட நேமை சொல்கிறான். ஸோ நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி கோவம் வருது அந்த நேம் கேட்டோன்னே. ஸோ நம்ம டேங்க் அப்படியே யோங்கியை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு போயிட்டு அவன் ஷர்ட் கார்னரை பிடிக்கிறான். நீ தான் மின்னா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக கேட்குறான். ஸோ அப்போ நம்ம சுகா எதுவுமே சொல்லலை, அவனோட கையை அப்படியே அவன் ஷர்ட்லேருந்து எடுத்து விட்டுட்டு, டேங் போய் உட்காருங்க, நான் சொல்கிறத முதல் கேளுங்க. அப்புறம் ஜிமின் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. தயவு செஞ்சு டேங் சைடில் இருக்கிறதும் என்னென்னு கேளு, அதே மாதிரி என் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக கேளு. இப்படி பாதியில் கேட்டுட்டு நீ பாட்டுக்கு கோவமாக உட்காந்துருக்கிறதுல லாஜிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், இன்னும் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க 2 பேரும்? அதுதான் ஜங்குக்கு இப்படி பண்ணி படுக்கப்பட்டாச்சுல, சந்தோஷமா 2 பேருக்கும். அவனோட இந்த நிலைமைக்கு நீங்கள் 2 பேரும் தானே காரணம். நீங்கள் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தானே காரணம். ஏன் 2 பேரும் ஒன்றா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. ஸோ அப்போ நம்ம சுகா தான், இங்கே பார் ஜிமின், இதுக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணுக்கும் சம்மந்தமே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு டேங் தான் கிம்முன்னு தெரியாது, அதே மாதிரி கிம்க்கு நான் தான் மின்னு தெரியாது. இவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. இங்கே பார் ஜிமின், இந்த பிரச்சனையை நான் ஃபஸ்ட்டு முடிக்கணும்னு நினச்சது நீ தான், நீ மட்டும்தான் அதுக்கு காரணம். ஏன்னா அவன் உன்னோட ஃப்ரெண்டை நீ எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு ஒன்றுனா நீ எப்படி துடிச்சு போகிறன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அதுக்குன்னு என்னால் என் வேலையை விட்டுற முடியாது. உனக்கு புரியுது தானே? நான் 2த்துக்கும் லாயலாக இருக்கணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் நான் பண்ணேன். ஆனால் இப்போ ஜங்குக்கு இப்படி கிடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இப்படி நம்ம சுகா சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் எப்படி திரும்பி நம்ம டேங்கை தான் முறைக்கிறான். ஸோ நம்ம டேங்கு புரியுது நம்ம ஜிமினோட சந்தேகம் நம்ம டேங் மேலே தான் இருக்குன்னு. ஸோ நம்ம டேங் அப்படியே நம்ம ஜிமின் பக்கத்தில் நீல் ரன் போட்டு உட்காந்துட்டு, ஜிமின்
உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் எப்படிரா அவனை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குவேன்? இவ்வளோ நாளாக அவனுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அவனைய கூடயே வச்சு பார்த்துக்கிட்டேன்டா. எனக்கு அவனை கொல்லணும்னா 5 நிமிஷம் ஆகுமாடா அவனை பக்கத்தில் இருக்கும் போதே கொல்றதுக்கு. ஏன் நான் எதுக்குடா அவன் கூடவே இருக்கணும்? நான் அப்படி ட்ரை பண்ணலடா. நீ எந்த ரீசனுக்காக என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. உனக்கு ஏதாவது கேட்கணும்னா தயவு செஞ்சு கேளு. ஆனால் நான் தான் ஜங்குக்கு இப்படி பண்ணன்னு மட்டும் சொல்லாத ஜிமின் அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே கீழே குனிஞ்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ சட்டுன்னு நிமிர்ந்து நம்ம சுகாவை பார்த்துட்டு, சுகா சொல்ல என்னாச்சு? ஜங்குக்கு உங்களுக்கு யாரு? ஜிமின், ஜங்குக்கு உங்களுக்கு யார் சுகா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கேட்க. ஸோ நம்ம சுகா தான் அவனோட ஃப்ரெண்டா? சுகா, ஜங்குக்கு உங்களுக்கு யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியரியோடு கேட்குறான். ஏன் சுகா சொல்லலை? ஜங்குக்கு உங்கள் பிரதர்னு ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஸோ நம்ம சுகாவுக்கு தான் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இது எப்படி ஜிமினுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷாக். ஸோ நம்ம சுகா அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறான். ஜிமினது தொடாதீங்க சுகா, சின்ன தொடாதீங்க. ஜங்குக்கு உங்கள் தம்பி சுகா, அவனை எப்படி சுகா கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க? ஜிமின், இல்லைடா, இந்த இப்படி யோசிக்காதடா, அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் சொன்னலடா அதே சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன்? சரி, இப்போ நடக்குது சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறதுன்ட்டு சொல்லலை. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு யாருமே இல்லை. என்னை அப்படி தனியாக விட்டு போயிட்டாங்க. என்னை இந்த உலகத்தில் கேர் பண்ணிக்க யாருமே இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணது இது ஒன்று தான். அதனால தான் நான் மாஃபியாவில் இருக்குன்னு சொன்னீங்க தானே சுகா? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னீங்க. ஜங்குக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான், உங்களுக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமேட்டு சொல்லலைல்ல. அப்படிலாம் இல்லைடா. இதெல்லாம் உனக்கு யாரடா சொன்னா அப்படின்ற மாதிரி இது பண்ண. ஸோ அப்போ நம்ம ஜிமின் டக்குன்னு அவனோட ஃபோனை எடுக்கிறான். ஸோ எடுத்துட்டு அவன் ஏதோ தேடிட்டு ஸோ ஒரு வீடியோவை காட்டுறான். ஸோ ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு பர்த்டே வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு பையன் அந்த பர்த்டே கேப் போட்டுட்டு ஒரு பெரிய கேக்கு முன்னாடி நின்று கேக் வெட்டுறான். ஸோ நம்ம சுகா தான் அது. ஸோ சுகா பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக் நிற்கிறான். ஸோ அந்த வீடியோ ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடியோ. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே இந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் தான் நம்ம ஜங்குக்கோட அப்பா இருக்காரு. ஸோ அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சுகா எடுத்து நம்ம ஜங்குக்கோட அவருக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு அந்த இடத்துல குதிச்சிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு அந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் அப்படி ஃபீல் பண்ணுறான் சுகா. ஸோ நம்ம ஜங்கு கையில் இருந்து ஒரு கிஃப்ட் நம்ம சுகாவுக்கு கொடுக்குறான். நம்ம சுகா அதை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டட் ஆகிட்டு, ஹேய் ஜங்கு, கிஃப்டாடா, ரொம்ப அழகாக இருக்குது, இவ்வளோ குட்டி பண்ணதுக்கிட்டு என்ன கிஃப்ட் பண்ணுறேன் நீನು? ஆமாம், நல்லா அழகாக இருக்கும், ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம சுகா தாண்டா அப்படியே அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப குட்டி பாக்ஸாக தான் இருக்குது, பட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க ஸோ இப்போ நம்ம சுகா கையில் ஒரு பாக்கெட் நைஃப் இருக்குது. சுகாக்கு இந்த மாதிரி பாக்கெட் நைஃப் இந்த குட்டி குட்டியான அந்த திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இருக்கிற நிறைய திங்ஸ் ரொம்ப பிடிக்கும் சுகாக்கு. ஸோ இந்த ஹேங்கிங் கிளாக் இருக்கும்ல, அந்த செயினில் தொங்குற கிளாக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சுகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்கெட் நைஃப்பில் அந்த கைப்பிடி இருக்கும்லடா, ஸோ அந்த இடத்துல ஒரு யூனிக்கான ட்ராகன் டிசைன் போட்டிருக்கு. ஸோ நம்ம சுகா அப்படியே பார்க்குறான். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம சுகா அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப அழகாக இருக்குது. எப்பட்றா
உனக்கு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்காக தேடி தேடி வாங்கினேன், உனக்கு பிடிச்சிருக்கா, சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் அப்படியே ரொம்ப ஹக் பண்ணுறான். நம்ம சுகாக்கும் நம்ம ஜங்குக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு 8 years 6 years அந்த மாதிரி கிட்ட இருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த வீடியோட ஜங்குக்கோட ஏஜ் வந்து 12, நம்ம சுகாக்கு ஒரு 20 or 80 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சுகாவோட ஏஜ் வந்து 18. ஓகேவா? ஸோ நம்ம சுகா அப்படி நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ நம்ம சுகா தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேபிள் கீழே ஒளிஞ்சிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பாவும் அங்கேருந்து அப்படியே ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த கன் ஷாட் படுது. ஸோ இது எல்லாமே ஒரு கேமராவில் தான் வீடியோ பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த கேமரா மேலே யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கட் ஆகிறது. ஸோ இதை தான் நம்ம சுகாவும் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம சுகாவோட கண் ஆல்மோஸ்ட் கலங்கி அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. பாஸ், புது ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஸோ ஒரு பர்சன் நம்ம சுகா கிட்ட நம்ம ஜங்கு கூட ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம சுகா அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் அப்படியே ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஃபேஸ்லேருந்து ஸ்மைல் அப்படியே பொறுமையாக போகுது. ஸோ அந்த பர்சன் ஓகே பாஸ் நான் கிளம்புறான் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ நம்ம சுகா அப்படியே அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஜங்கு ஒன்றை கொல்ல பண்ண யாருடா ட்ரை பண்ணுறா, நான் அதை கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ நம்ம சுகா தாண்டா. ஸோ நம்ம ஜங்குக் அப்பா இறந்து போன டைமில் அவனுக்கு இந்த நியூஸ் தெரிய வந்திருக்கும். ஸோ நம்ம சுகா தான் அவனோட மேனேஜரை கூப்பிட்டு அந்த பையன் இருக்கான்ல அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனோட திங்ஸை மட்டும் இல்லத்தை அடித்து உடச்சிட்டு வாங்க, அந்த பையன் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது, மேபி அங்கே யாராவது இருந்தால் எதுவும் பண்ண வேணாம், யாரும் இல்லாதப்போ போய் அடித்து உடச்சிட்டு வாங்க. ஜங்குக்கு காலேஜில் அவன் சீனியர்ஸால் ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நம்ம சுகாவுக்கு தெரிய வந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு போயிருப்பான். ஸோ இப்போ தான் அந்த அந்த குடோன் விட்டு வெளியே போகிறாரு. ஸோ பேக் சைட்லேருந்து நம்ம சுகாவோட கார் என்ட்ரி ஆகுது. ஸோ நம்ம சுகா அப்படியே இறங்குறாரு. ஸோ அங்கே இருக்க யாருக்குமே அது மின்னன்னு தெரியலை. ஒரு மாதிரி யார் நீ யாருன்ற மாதிரி அவரோட ஷோல்டரில் தட்டி கேட்டுகிட்டே இருக்க நம்ம சுகாவும் பாக்கெட்டில் இருந்து அந்த பாக்கெட் நைஃப் எடுத்த. ஸோ அந்த பசங்களை எல்லாரையுமே அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனுக்கு கோபமாக வருது. ஜங்குக்கு அந்த பசங்க இது பண்ணியிருக்காங்க தெரியும் போது. ஸோ அப்படியே அந்த நைஃப் வச்சு எல்லாரோட உடம்புலையும் அங்கங்கன்னு கீறி உடம்புலேருந்து அவ்வளோ பிளட்டும் போகிற அளவுக்கு பண்ணியிருப்பான். ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அவன் எந்த வழியில் வந்தானோ அங்கேருந்து அப்படியே போயிருப்பான். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம சுகாவோட பாக்கெட் நைஃப் மிஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அங்கே வந்த டைமுக்கு அந்த பசங்கக்கிட்ட இருந்து அந்த பாக்கெட் நைஃப் கிடச்சிருக்கும். அண்ட் அந்த பாக்கெட் நைஃப் பார்த்துட்டு தான் அவன் இந்த விஷயம் பண்ணது இந்தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணியிருப்பான். இதை வந்துட்டேன் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ண போகிறேன், இந்த வந்துட்டு சுகா அப்படின்னு நம்ம ஜிமின் ஓடி வர. ஸோ நம்ம ஜங்குக் கதை ஓப்பன் பண்ணியிருப்பான். ஜங்குக் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா ரொம்ப ஷாக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம சுகா அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஜங்குக் எனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கிட்ட போக. ஸோ கரெக்டாக நம்ம சுகாவும் ஸ்டாப் ஆகிருப்பார். ஸோ நம்ம ஜிமின் வந்து ஹக் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஜிமின் அப்படியே நம்ம ஜங்குக்கை நம்ம சுகாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜங்குக் ரொம்ப பயந்துருப்பான். ஸோ நம்ம சுகாவுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஜங்குக்கு நம்ம சுகாவை யாருன்னே தெரியல அப்படின்ட்டு அவனுக்கு அந்த ஃபீல் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி லைட்டாக அதை ஸ்மக் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணியிருப்பான் அந்த சீனை. ஸோ ஜிமின் கிட்ட டயாங் எப்படிப்பட்ட பர்சன்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பான். ஏன்னா அவனுக்கு ஜங்குக்கோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சுகாக்கும் போக போக தெரிஞ்சிருக்கோம் நம்ம டயாங்
ஜங்குக்கை ட்ரூவாக லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாருன்ட்டு. ஸோ அதனால நம்ம சுகா பெருசாக எதுவும் கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஜங்குக் டேயாங்கோட பாதுகாப்பில் இருக்கான். ஸோ கிம் கிட்ட இருந்து அவனை தள்ளி வைக்கிறோன்னு நம்ம சுகா நினச்சிருப்பான். ஸோ சுகாவோட பர்த்டே அன்னைக்கு அவன் அந்த இருட்டான வீட்டில் நம்ம ஜிமினை இவ்வளோ காணும்னு தேடினானோ அதை விட அதிகமாக மனசுக்குள்ள ஜங்குக்கு என்ன ஆயிருக்கும்னு பயந்துருப்பான். ஸோ அந்த இடத்துல எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணிட்டு வரும்போது அவன் ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் சேஃபாக இருக்கானு ஒரு பார்வை பார்த்துட்டு தான் அடுத்தவன் ஜிமினை போய் ஹக் பண்ணிட்டு அவனோட ஃபீலிங்ஸ் மொத்தமாக கொட்டியிருப்பான். ஸோ அவன் ஜிமினும் அவனோட ஒரு லைஃபாக தான் பார்க்குறான். ஸோ ஜிமினும் ஜங்குக்கும் நம்ம சுகாவுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அவனால் ஜங்குக் கிட்ட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜங்குக்கு இவங்க யாருன்னே ஞாபகம் இல்லை. பட் நம்ம ஜிமின் கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வெளியே போயிருப்பாங்க அந்த கன் ஷூட். ஸோ அவங்க எல்லோரும் இந்த மிரர் கிட்ட நிற்கும் போது ஒரு கன் ஷூட் நடந்திருக்கும்ல. ஸோ அதை நம்ம சுகா தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார். பிகாஸ் அவருக்கு நிறைய ப்ரெஷர் வந்திருக்கும், ஏன் இந்த பையனை கில் பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு எல்லோரும் காட்டணும் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக நம்ம சுகா தான் ஒரு பர்சனை விட்டு ஸோ கரெக்டாக நம்ம ஜங்குக் மிஸ் ஆகிற டைம் அந்த கிளாஸில் இது பண்ண வச்சுருப்பாரு. ஸோ அது வேணும்னு தான் சுகா பண்ணியிருப்பாரு. அந்த பர்சன் அந்த ஒரு ஷூட்டோட ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் மேலே ஷூட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லாரும் பயமுடுத்திட்டு அந்த ஷூட் பண்ண பர்சன் அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம சுகா லைட்டாக ஸ்மக் பண்ணிவிட்டு ஸோ அவர் பாடு காரில் ஏறியிருப்பார். ஸோ ஜங்குக்கு ரொம்ப பயந்துருப்பான். ஸோ அதை பார்த்து தான் சுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ டேயாங் வந்துட்டு அடுத்த நாள் மலேசியா கிளம்புறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவனை நம்ம ஜங்குக்கை பார்த்துக்க சொல்லியிருப்பான் சுகாவை. ஸோ நம்ம சுகா வந்துட்டு என்ன தான் அவனோட ஒர்க்குக்கு இதுவாக இருந்தாலும் அவனோட பிரதர்ன்னும் போது ஸோ அவனுக்கு அது ரொம்ப இதுவாக தான் இருந்திருக்கும். ஸோ ஒர்க்கையும் பார்க்கணும் பிரதரையும் பார்க்கணும் போது சுகா ஃபுல்லாக நம்ம ஜங்கு கூடயும் ஜிமின் கூடயும் தான் இருந்திருப்பான் நம்ம ஜங்கு கூட சேஃப்டிக்காக. ஆனால் சொல்லும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜிமினோட சேஃப்டிக்காக மட்டும்தான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லுவான். அண்ட் அதே மாதிரி நம்ம ஜங்குக்கு நடந்த அந்த ஷூட் அவுட் ஸோ நம்ம சுகா ரொம்ப பதறியிருப்பார். ஸோ நம்ம ஜிமினை விட அதிகமாக பதறினது நம்ம சுகாவாக தான் இருக்கும். பட் அவருக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. ஸோ ரொம்ப பதறியிருப்பார். ஸோ நம்ம சுகாவுக்கு அவர் கை இல்லாதனால தான் அவரால் நம்ம ஜங்குக்கு தூக்க முடியல. இல்லைன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு தூக்க ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ நம்ம சுகாவுக்கு நல்லாவே தெரியும் ஜிமின் எந்த அளவுக்கு ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக பார்க்குறான்ட்டு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒர்க்கு விஷயமா நம்ம ஜங்குக்கு எதாவது பண்ண ட்ரை பண்ணாலும் ஜிமின் ரொம்ப எஃபெக்ட் ஆவான்னு சொல்லி சுகாவுக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம சுகாவால் அவர் ஒர்க்குக்கும் எதுவும் பண்ண முடியல. ஸோ அவரோட லவ்வுக்கும் ஒரு பிரதருக்குமே என்னால் ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஸோ ரெண்டு இதுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட சுகா அது ரொம்ப முழிச்சிட்டு இருந்திருப்பார். ஸோ இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் டேக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக தான் கேட்குறான். பட் நம்ம ஜிமினால் அதை தாங்க முடியல. ப்ரோக் டவுன் ஆகி நம்ம சுகாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறோம். டி ஜங்குகா சொல்லு, ஓ சொந்த வீட்டுக்குள்ளே ஏன்டா இப்படி திருட்டுத்தனமும் உள்ளே போகிறோம்? வேறு வழி இல்லையே. ஸ்கூலில் கட்ட வச்சுட்டு வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா செத்தோம். அதுக்குன்னு டேய் வாடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு அவங்க வீட்டு காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே எட்டி பார்க்குறோம். ஸோ அவங்க வாட்ச்மேன் மட்டும் வெளியே நிற்கிறாரு, உள்ளே வேறு யாருமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஏய் சிமினா குனி நான் ஏன்டா குனினும் சொல்கிறேன்ல குனி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே குனியை வைக்கிறோம். ஜிமினோட முதுகில் காலை வச்சு ஏறிடுறான். ஏறி காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். ஜிமின் அப்படியே இஞ்சிட்டு டி ஜங்குகா என் சட்டையை போடுறான் எப்படி அழுக்கு பண்ணிட்டேன்னு, இதை நான் தான் வாஷ் பண்ணணும், அழுக்கெல்லாம் போகாது. டேய் நான் புது யூனிஃபார்மே வாங்கித்தரேன், வாடா கையை கொடு ஏறி தொலை அப்படின்ட்டு ஜங்கு மேலே இருந்த மணிக்கு நம்ம ஜிமினுக்கு அப்படியே கையை கொடுத்து தூக்குறான். ஸோ அப்படியே 2 பேரும் காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துருக்கானுங்க. ஜங்கு ஒன்றும் ஏறதில்ல, டேய் ஏறவே செஞ்சிட்டோம், குதிக்கிறதுல என்ன இருக்க குதி குதி அப்படின்ட்டு பத்தக்கொண்டு குதிக்கிறானுங்க 2 பேரும். நம்ம ஜங்கு சேஃபாக இறங்கிட்டான். ஜிமின் தான் உருண்டு பறந்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படி ஜிமின் சைட் திரும்பிட்டேன். சத்தம் போடாதடா மாட்டிக்க போகிறோம். சரி சரி ஜோகா அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கார்டன் சைடாக அப்படியே பேக் டோருக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணால் ஸோ அதுவுமே வந்துட்டு லிவிங் ரூமுக்கு கனெக்டாக இருக்க ஒரு டோர் தான். ஸோ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் தான் உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அவன் அப்படியே உள்ளே வந்துட்டு ஜிமின் பாவா அப்படின்றான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு டோர் அப்படியே லாக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா நம்ம பண்ணுறது தப்பு இல்லைல்ல, தப்பாக இருந்தாலும் பண்ணுறோம் பாப்பலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு அவனோட ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு அவன் பெட்டில் அப்படியே பத்துன்னு படுத்துடுறான். டேய் ஜங்கு, சொல்லு, நாளைக்கு நைட் கன்ஃபார்ம் தானே? நாளைக்கு நைட்டா? என்ன நாளைக்கு நைட்? டேய் சொல்லியிருந்தேனேடா நியூ இயர் நைட்டில் போகலான்னு சொல்லியிருந்தேனே. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு ஆமாம்ல நீ சொல்லியிருந்த, பட் நம்மளுக்கு 16 தானே ஆகுது, நம்மளை எப்படி உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தாண்டா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஜங்குக்கா சொல்லு, ஆனால் கையில் சுத்தமாக காசு இல்லைடா, அங்கே போகணுன்னா கண்டிப்பாக காசு வேணும். காசு தானே அது நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட காசு இருக்குதா? என்கிட்ட எங்கே இருக்கு? வேற எப்படி? வா அதுக்கு வேறு வழி இருக்குது அப்படின்ட்டு அங்கே சீன் கட் பண்ணா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே பின்னாடி இருந்து நம்ம ஜங்குக் முதுகு அப்படியே சுரண்டுறோம். என்னடா உனக்கு? அதான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, அப்புறம் பதுங்கி போகிறோம். அதுவா, அது எங்கள் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குடா, அவர் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அதனால தான் எதையும் தொட்டுறக்கூடாது, எதையும் மாற்றிடக்கூடாதுன்னு பார்த்து வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் அப்படியே அவங்க அப்பா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அப்பா ரூமுக்குள்ளே தான் வராங்க. ஸோ உள்ளே வந்துட்டு ஸோ அப்படியே பீரோ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க லாக்கர் மாதிரி இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பத்தியா கசு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு இது பண்ண, டிடி இவ்வளோலாம் நம்மளுக்கு வேணாம், அதுலேருந்து அந்த ஒரு கட்டை மட்டும் தூக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்ல. இதுலேயும் அதிகமாக இருக்கும், கை செலவுக்கு ஆகுண்டா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கும் சரின்ற மாதிரி ஒரு கட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே அந்த லாக்கரை மூடிட்டு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிடுறோம். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்கு சொல்ல, ஒரு வேளை உங்கள் அப்பா காசு குறையுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா? அவர் காசு பக்கம்லாம் போக மாட்டார், அவருக்கு அது என்ற பழக்கமும் இல்லை. ஸோ அதை பற்றிலாம் பயப்பட வேணாம், வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூம் விட்டு வெளியே போகிறோம். ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆனால் நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தாண்டா அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா போகலாமா? போகலாம் ஜிமினா. உங்கள் அப்பா கேட்டால் அப்பா வீட்டில் இல்லை, 2 டேஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லி தான் போயிருக்காரு. ஸோ வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் ஜங்குக் சொல்ல, நம்ம போகிற இடம் ஒரு கிளப்பு. ஸோ நம்ம சின்ன பசங்கன்னு அங்கே யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான், எனக்கு நல்லா தெரியும் ஜிமினா, நீ எதுக்கும் கவலைப்படாத, வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேர் அங்கே தான் வராங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் பைக் ஓட்டுறோம். ஸோ நம்ம ஜிமின் பின்னாடி உட்காந்துருக்கோம், ஒரு செம்ம ஃபேன்சி பைக். ஸோ நம்ம ஜங்குக் செம்ம ஸ்பீடாக வந்து பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ண. ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம ஜங்குக் கூட பைக்கை தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டியிருப்பேன், நம்ம பைக்கும் செம்ம அழகாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் இறங்கிட்டு அவன் அப்படியே அந்த ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே வந்துட்டு ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹேர் அப்படியே ஃபிக் பண்ணி விடுறான். ஸோ ஜங்குக் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கும். ஸோ அவனோட ஹேர் ஒன் சைட் மட்டும் ஃபேஸ் முன்னாடி விழுந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர் ஜர்க்கின், அதுக்குள்ளே ஒரு வயலட் கலர் ஷர்ட் போட்டு ஒரு பிளாக் கலர் ஜீன் போட்டிருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினும் அப்படி தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி தான் ஹேர் ஸ்டைலுமே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஜிமினா சொல்ல, என்னை பார்த்தாலாம் யாரும் சின்ன பையன் நினைக்க மாட்டாங்க, ஆனால் உன்னை பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை தடவை சொல்லிக்கா, என் ஹைட் பிடிச்சி எனக்கு கலாய்க்காதடா. அதெல்லாம் கலாய்க்க மாட்டேன், ஏன்னா நீ இந்த நடுத்திக்கு ஃப்ரெண்டாச்சு, இதையே சொல்லிச்சோங்கக்கா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே அங்கே வந்து போகிறான். எல்லாம் ஃபன்னு தானே வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் ஜங்குகா சொல்ல,
உனக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுதா? ஏய், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுதான். ஸோ நோ. ஓகே, அப்போ என்ன பண்ணட்டுமா? இங்கே பாரு ஜீவினா, நான் உன்னோட திக் ஃப்ரெண்ட். நான் குடிக்கலனா நீயும் குடிக்கக்கூடாதா? நீயும் குடிக்கக்கூடாது. ஸோ வா, இங்கே பாட்டு போட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களா, நம்மளும் போய் கலந்துக்கலாம், டான்ஸ் ஆடலாம், வைப் பண்ணலாம். அவ்வளோதான். ட்ரிங்க்ஸ் பக்கம் போனால் கொண்டுடலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமின் சோடில் கையை போட்டு கூப்பிட்டு போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பியரு கூட அடிக்காம போனேன் எப்படிடா? பியரா? வேணாம், தொப்பு போடும், வேகணும்னு போட்ட மாதிரி தான் இது. இதுக்கு மேலே நீ போட்டு என்ன பண்ண போகிற? இப்போ வரைக்கும் 2 பேருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. தொப்பு கிப்பா போயிட்டுச்சுன்னா அப்புறம் யார் நம்மளை பாப்பா? அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, 2 பேரும் உடம்பு ஏற்றி வச்சுருக்கோம்ல, அது மட்டும் போதும், பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் இந்த மிடில் ஆஃப் த பார்ட்டி ஹால் தான் போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு டிஸ்கோ லைட்ஸு, டார்க்னஸ்ஸு, மியூசிக்கு, ட்ரிங்க்ஸுன்னு இப்படி தான் அந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வைப் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வேறு செம்ம வைபான சாங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் ஜிமினும் செம்ம டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து நியூ இயர் நைட் மாதிரி அப்படின்னா 31st டிசம்பர் நைட், ஓகேவா? ஸோ நியூ இயர் வர டைம் இருக்குது, 31st டிசம்பர் நைட் இது. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் கூட தான் ரொம்ப ஜாலியாக 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு சைட் தாண்டா அந்த கிளப்போட கார்னரில் சோஃபாலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரே கும்பலாக இருக்குது, எல்லாருமே பிளாக் ஷூட் வந்துட்டு வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பர்சன் மட்டும் ரெட் கலரில் கோட் வேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கூட்டத்துலேயே அவர் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு 2-3 பேர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. கிம் சார், அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வாங்கியிருந்தோம், ஆனால் நீங்கள் எப்படி இப்படி பண்ணலாம்? ஸோ அப்போ அங்கே இருக்க அந்த ரெட் கோட் வேர் பண்ணிக்க பர்சன் மிஸ்டர் கிம். ஸோ கிம் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே லைட்டாக சாஞ்சு அவரோட அந்த கிளாஸஸ் மட்டும் லைட்டாக இறக்கி அந்த பர்சனை பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு பர்சன், ஹே சாய் வாய மூடு, கிம் சாருக்கு நல்லா தெரியும் இது யாரோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அவரை ஒன்றை மாதிரி கிடையாது, என்ன எதுன்னு விசாரிக்காமல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் சொல்ல. ஸோ அப்போ அந்த சாய்ன்ற அந்த பர்சன் தான், ஓ அவருக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு அவர் கையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே போடுறாரு. இது எல்லாத்தையுமே அங்கே இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, என்கிட்ட தான் இது ஒரிஜினல் பேப்பரு. எங்க உன் கிம் சார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்ல, ஒரிஜினல் பேப்பர்ஸா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம கிம் தான் அப்படியே வந்து திரும்பி அவரோட பாடி கார்டை தான் ஒரு பார்வை பார்க்குறாரு. ஸோ அங்கே ஸோ எல்லார் ஃபேஸ்லையும் அப்படியே ரத்தம் தெரிக்குது. அந்த சாயோட உடம்புக்குள்ளே அங்கங்கே புல்லட்ஸ் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு நிமிஷம் பதறிட்டாங்க, இதை யாருமே எக்ஸ்பெக்டும் பண்ணலை. ஸோ இப்போ கிம் தான் அப்படியே அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஸோ அப்படியே அவங்களோட பாடி கார்ட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அந்த கேங்ஸ்டர் லீடர் ஒருத்தர் இருப்பார்ல, லீன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பர்சன் அவங்க தான் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு ஃபேஸ் எல்லாமே பிளட்டாக இருக்குது. அப்படியே தொலைச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க நிற்கிறாங்க, ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய மாஃபியாஸ் இருக்காங்க, நிறைய குட்டி குட்டி மாஃபியாஸ், சில பெரிய மாஃபியாஸ்லாம் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப பெரிய மாஃபியானா அது கிம் தான். ஸோ அப்போ நம்ம கிம் காதுகிட்ட ஒரு பர்சன் வந்துட்டு, சார் நம்மளுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் கேட்க. ஸோ நம்ம கிம்மோட மேனேஜர் தாண்டா. ஸோ அப்படியே அவர் சொல்ல நம்ம கிம்மும் அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ அப்போ ஒரு சவுண்ட், நானும் ட்ரை பண்ணுறேன், டேய் ஜங்குகா இதுலலாம் வேணாண்டா, இதெல்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்க தான் ஆடுவாங்க, ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் ஆடணுமா, நான் ஆடக்கூடாதா, நான் ஆடுவேண்டா அப்படின்ட்டு அவன் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறுறான். ஸோ இந்த கம்பியை பிடிச்சிட்டு சுற்றிட்டு டான்ஸ் ஆடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு அதுக்கு மேலே ஏறிட்டு அப்படியே அதை சுற்றிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறான். அப்படியே அவனோட காலை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே கீழே அப்படியே செக்ஸியாக உட்காடுறான். ஸோ ஒரு மாதிரி உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஒரு மாதிரி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஸோ
நம்ம கிம் நம்ம ஜங்குக்கியை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படி கிம்மை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அந்த கம்பியில் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் பார்க்குறான். கிம் இன்னமும் நம்ம ஜங்குக்கியை தான் வச்சுக்கணுவாங்க பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின், டி மச்சான் என்னடா பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அந்த கம்பியில் அவன் கால் அப்படி லைட்டாக சுருட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ நம்மளோட ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிம் சைடுக்கு போயிட்டு ஸோ அவனை பார்த்த மாதிரி வர சொல்கிற மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் அப்படியே வாண்டுற மாதிரி ஆட்டுறான். ஸோ அப்போ நம்ம கிம்மும் அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிட்டு பார்க்க ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த இடத்த அப்படியே கீழே இறங்குறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், டி எங்கடா போகிற ஜங்குவா? இங்கே ஏறு ஜிமினா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய் எனக்கு தனியாக விட்டு எங்கடா போகிறேன்? தனியாக விட்டு போகிறேண்ணா, அது இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, டான்ஸ் ஆடிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கு விட்டுடுறான். ஸோ நம்ம ஜங்கு அப்படியே நம்ம கிம்மை பார்த்த மாதிரி திரும்புறான். ஸோ அப்படியே திரும்பிட்டு ஸோ அப்படியே ஒன்று ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி மறுபடியும் 2 ஃபிங்கர்ஸை மட்டும் ஆட்டுறான். ஸோ நம்ம கிம் எதுவுமே பண்ணல. அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்த மணிக்கு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே ஒரு கார்னர் பிளேஸில் நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த இடமே ரொம்ப காலியாக இருக்கு, ஒரு காரிடார் மாதிரி ரொம்ப காலியாக இருக்குது அந்த பிளேஸ். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்க. ஸோ நம்ம கிம் அப்படியே அந்த சைடு தான் வராரு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட கோட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். ஸோ நம்ம கிம் தான் எதுவுமே சொல்லலை, நம்ம ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம கிம்மோட ஐஸையே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ கிம்மோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜங்குக்கோட வேஸ்ட்டை சுற்றின மாதிரி அப்படியே ஹோல் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிச்சிட்டு நம்ம கிம்மோட ஷோல்டரை சுற்றின மாதிரி அவனோட கையை போட்டு க்ரிப் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ கிம் தான், நீ யாரு? நான் யாரா? நான் ஜங்குக். உன் பேர் ஜங்குகா? ஆமாம் ஜங்குக் தான். அது சரி, உங்கள் பேர் என்ன மிஸ்டர்? என் பேரா? என் பேர் கிம் டயாங். கிம் டயாங், ஆனால் எனக்கு டயாங் தான் பிடிச்சிருக்கு. சரி, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன? நான் யாருன்னே தெரியாமல் எப்படி என்ன இவ்வளோ க்ளோஸாக நிற்க விட்டுருக்க? மேபி நீ எல்லாருக்கூடையுமே இப்படி தானா? என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. நான் உங்களை இவ்வளோ க்ளோஸாக விட்டுருக்கேன்னா அப்போ மேபி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பழக்கம் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேங் தான் லைட்டாக அப்படி ஸ்மக் பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, நீங்கள் கோல்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதுக்குன்னு சிரிக்கக்கூடிய மாட்டீங்க, அது என்ன ஒன் சைடில் ஸ்மைல் பண்ணுறது? எனக்கு அதுவும் எகத்தாளமாக பண்ணுற மாதிரி இருக்குது. வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ, எனக்கு இதான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்படி ஒன் சைடில் ஸ்மக் பண்ணுறத விட இப்படி 2 பக்கமும் சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க தெரியுமா? அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ அப்புறம் டேங் தான், வாட், உன்ன மாதிரி இது இருக்குது என்கிட்ட யாரும் பேசினதே இல்லை. எப்படி பேசுவாங்க நீங்கள் இவ்வளோ கோல்டாக இருந்தா? உங்ககிட்டயும் நான் அப்படி தானே பேசுகிறேன், நீ என்கிட்ட நல்லா தானே பேசுகிற. யாருக்கு தெரியும், மற்றவங்கள விட நீங்கள் என்ன 1% அதிகமாக பார்க்குறீங்களோ என்னமோ. உனக்கு எப்படி தோணுதா? நான் உன்னை இப்போ தான் பார்த்தேன், மற்றவங்கள விட நான் உன்னை அதிகமாக வச்சு பார்ப்பேன்னு உனக்கு தோணுதா? ஆமாம் எனக்கு தோணுது. எனக்கு இந்த லவ்வு, இந்த க்ரஷ்ஷு, இந்த டேட்டு இது மாதிரிலாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இது வரைக்கும் என்னையும் யாரும் லவ் பண்ணல, நானும் யாரையும் லவ் பண்ணல. சொல்லப்போனால் என்னை இது வரைக்கும் யாரும் சைட் கூட அடித்ததில்லை. ஆனால் நீங்கள் என்ன பார்க்கும்போது நான் பார்த்தேன், நீங்கள் என்ன அப்படி பார்த்தீங்க, உங்கள் கண்ணாலேயே நான் முழுங்க போகிற மாதிரி. நானும் உங்களை பார்த்தேன்தான், ரொம்ப அழகான இந்த 2 கண்ணு அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஐஸை தான் பார்க்குறான். ஓ, உனக்கு இந்த 2 ஐஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கிட்டேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஐஸில் தான் ஏதோ இருக்குது. நான் உங்களை பார்த்த அந்த ஒரு செகண்டில் எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு.
உங்களை கிட்ட பார்த்த அந்த மூமெண்ட் இதோ இப்படி நிற்கணும்னு தோணுச்சு. ஓ, அப்போ நான் உன்னை கிஸ் பண்ணா என்ன நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்க அதுக்குள்ளேயுமா? அப்போ என்ன லவ் பண்ண பிடிக்குமா? வாட் லவ்? நீங்களா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கே. அப்படியா? எனக்கு ஒன்றும் பெருசாக வயசாகலையே. ஐம் ஜஸ்ட் 20+. எனக்கு ஒரு 22 or 23 அவ்வளோதான் இருக்கும். நான் ஒன்றும் வயசானவன் இல்லையே. பட் நான் ரொம்ப சின்ன பையனாச்சே. காட், நீ சின்ன பையனா? எனக்கு ஏஜ் 16 தான் ஆகுது. வாட், 16? ஆமாம். ஏன், எதுக்கு இந்த டவுட் உங்களுக்கு? ஒன்று எப்படி கிளப்குள்ளே அலோவ் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். இன்றைக்கி நியூ இயரில், ஸோ செலிப்ரேட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ கரெக்டாக கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான். கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகணும். என்னோடய ஹென்ஸை விடுறீங்களா? நான் போகணும். நோ, என் கூட இரா. டேயோங் ப்ளீஸ் என் கூட. இது வரைக்கும் இந்த டேயோங் யார்கிட்டையுமே ப்ளீஸ் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட சொல்கிறேன். கூட இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இது பண்ண நம்ம டேயோங் தான். ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஜங்கு கூட ஐஸ் அப்படியே வியர்ட் ஆகுது. 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு அங்கே எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான், அவனும் எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்துட்டு செம்மையாக ஷவுட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் கத்திக்கிட்டே போயிட்டு ஒருத்தவங்க மேலே இடிச்சிடுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே மாஸ்க் போட்டிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் கேப்பும் ஒரு பிளாக் மாஸ்க்கும் போட்டுட்டு ஸோ அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான், ஐம் சாரி. ஓ ஏஜ் என்ன? என்ன இந்த மனுஷன் ஏஜ் கேட்குறாரு? குள்ளமாக இருக்கணும் கண்டுபிடிச்சிட்டாரு. யார் நீங்கள்? எதுக்கு ஏன் ஏஜ் கேட்குறீங்க? இல்லை, உன் ஏஜ் என்ன? அது ஐம் 19. ஓ, கிளப்குள்ளே 20+ தான் அலோடுன்னு உனக்கு தெரியாதா? ஓய்யோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வந்தது? நான் எப்போ வேணாலும் வருவேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல. மரியாதையா வெளியே போ. மிஸ்டர் கை விடு. எதுக்காக ஏன் கை பிடிச்சி இழுக்கிற? அப்புறம் பாடி கார்டு கூப்பிடுவேன். நானும் கூப்பிடுவேன். நீ சின்ன பையன், இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பர்சனும் சொல்ல. இங்கே பார், தேவையில்லாமல் என் கையில் பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணாத, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவனை அப்படியே லைட்டாக தள்ளிட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து ஓடுறான். இந்த ஜங்குக்கு வேறு எங்கே போனான்னு தெரில. நியூ இயர் டைமில் கூட ஏறான்னு சொன்னேன், ஆளையே காணும். 12 மணி ஆச்சு, மேலேயே ஆயிடுச்சு. 12 மணி கூட இருக்க சொன்னால் எங்கே தான் போனானோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே புலம்பிக்கிட்டே அந்த காரிடார் சைடில் வரான். ஸோ அப்படியே ஒரு கார்னரில் தான் நம்ம டயாங்கும் நம்ம ஜங்குக்கும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஜிமின் பார்த்துட்டு, ஆத்தாடி இந்த பயபுல என்ன யார் என்னன்னு தெரியாதவங்க சந்துக்குள்ளே தள்ளிட்டு வந்துட்டு கிஸ் அடிச்சிட்டு இருக்கானே. அவன் இவனை கிஸ் அடிக்கிற மாதிரி இல்லையே, இவன் பிடிச்சி தான் அவனை தொங்கிட்டு இருக்கிறான். ஐயோ, இவன் குடிக்கவும் மாட்டான், எவனை தள்ளிட்டு வந்தானும் தெரியல. காலையில் இதெல்லாம் அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமி தான் அங்கே பின்னாடி இருந்துகிட்டே செய்ய காட்டிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு யாரோ ஒன்று பார்க்குறாங்கன்ற ஃபீல் வருது. ஸோ அப்படியே நிமிந்து பார்க்குறான். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அப்படியே ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். அந்த சைடில் ஜிமி கையாட்டுறது தெரியுது. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கிஸ்ஸை டக்குன்னு பிரேக் பண்ணுறான். ஸோ டேயாங் அப்படியே திரும்ப போக ஸோ நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு திரும்பாத ஹக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நம்ம டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு பேக் சைட் போயிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக் தான், உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படின்ற மாதிரி வாய் திறந்தா பேசுகிறான். என்னாச்சா? யார் இருந்தா? ஒன்றும் இல்லை, நீ ஹக் பண்ணிக்கோ. என்னடா உனக்கு? என்னடா பண்ணுற? யாரையோ கூட்டிகிட்டு வந்துட்டு என்னடா ஓரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்க? சின்னமாக பண்ணுறேன், இப்போடா. ஜங்குகா, நீ பண்ணுறதுலாம் சரியில்லை பார்த்துக்க. எனக்கு தெரியும், போடா. நீ வராமல் எங்கடா நான் போகுது? ஒருத்தன் வேறு நான் சின்ன பையனை கண்டுபிடிச்சிட்டோம், வா 2 பேர் கிளம்பலாம். கிளம்பணுமா?
கிளம்பணுமா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வேணும் நீ போடா, அவர் லேட் ஆகும். டேய் என்னடா பண்ணுற? அந்த ஆளே விட்டாலும் நீ அவனை விட மாட்ட போல இருக்கே. ஜிமினா உனக்கு என்ன, நீ கிளம்பு ஜிமினா. நான் நாளைக்கு வந்து பொறுமையாக உனக்கு எல்லாமே சொல்கிறேன், நீ வேணும்னா போ. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் குதிக்க. ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படின்னு நம்ம ஜங்கு கூட காதுக்கிட்ட ஏதோ சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்கு தான் நிச்சயமாவா சொல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக் தான் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவன் அப்படியே டேயாங்கிட்ட மூவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வரான். ஸோ டேயாங்க விட்டு அவன் கொஞ்சம் விலகினதும் டேயாங்கனை மறுபடியும் கிட்ட இழுத்து அப்படியே அவனோட லிப்ஸில் பார்த்துப்போ ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். நம்ம ஜிமின் இதை பார்த்துருப்போம், அப்படியே வாய் அடைச்சி நின்றுக்கிட்டு இருக்கான் பேனு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அங்கே என்ன பார்க்குறேன் வா அப்படின்றான். ஸோ நம்ம டேங் திரும்பி இருக்கவே மாட்டான், ஜிமின் டேங் ஃபேஸையவே பார்த்துருக்க மாட்டான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஜங்குக். நம்ம ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்க டேங் அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அந்த ஃபீலு. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே வெளியே வந்துட்டு டேய் ஜங்குகா யார்டா அவன்? தெரியலடா. தெரியாதவங்க கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? டேய் எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா. டேய் அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய ஆள் மாதிரி இருக்குது, தப்பாக போய் எங்கேயும் மாட்டிக்காத ஜங்கு. ஜிமினா நீ என்ன எவ்வளோ அக்கறையாக பார்த்துப்பாரு எனக்கு தெரியும், ஆனால் உன் ஜங்குக்கு ஒன்றும் லூஸ் இல்லை, வேறு யாரும் வந்தெல்லாம் ஏமாத்திட முடியாது. என்ன நான் ஒரு பர்சன் கிட்டே போகிறேன்னா அவங்கள அவ்வளோ நம்புறேன்னு அர்த்தம். அதனால் மட்டும்தான் போகிறேன். அவர் என்னை எப்பயுமே ஏமாத்திட மாட்டார், அது அவர் கண்ணு சொல்லுது. இவன் ஒருத்தன் கண்ணு சொல்லுது, காது சொல்லுது, மூக்கு சொல்லுதுன்னுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் புலம்பிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அவனோட பெட்டில் வந்து படுக்கிறான். ஸோ அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே யோசித்து பார்க்குறான். வாய் ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணுறல ஓப்பன் இட். ஸோ டக்குன்னு நம்ம ஜங்குக் அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவனுக்கு அப்படியே ஃபேஸ் எல்லாம் அப்படியே ப்ளஷிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகிறான். பக்கத்தில் ஒரு பில்லோ இருக்குது, எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்டில் படுத்து உருண்டுக்கிட்டு இருக்கான். டயாங்க யோசிச்சுக்கிட்டே. ஸோ டயாங்க அவனோட ஹிப்பில் கை வச்சு இழுத்தது, அவனை சடன்லி கிஸ் பண்ணது அண்ட் அவனை டைட்டாக ஹக் பண்ணதுன்னு நம்ம ஜங்குக்கு டயாங்கோட ஞாபகம் மட்டும்தான். அவன் ரொம்ப டயாங்க நினச்சி ப்ளஷ் ஆகிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு ரொம்ப வெக்கப்படுற போல இருக்கு. யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. யாரோவா? அதுக்குள்ளேயுமா என்னோட வாய்ஸை நீ மறந்துட்ட? டேயோங் நீங்களா? நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? வாட்ச்மேன். நான் வாட்ச்மேன் வச்சுருக்காருமா அப்பா. அந்த வாட்ச்மேன் அவனும் தூங்கிட்டே இருக்கிறான். அவர் அப்படி தான். நீங்கள் ஆனால் இங்கே என்னை தேடி எப்படி வந்தீங்க? மறந்துட்டியா? நான் தான் சொன்னல, நீ இப்போ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலான்னு. மறுபடியும் மீட் பண்ணலான்னு சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கே இப்போவே என் வீட்டில், அதுவும் என்னோடய ரூமில். ஒரு ரூமில் தான் உன்கிட்ட தான் ஏதோ இந்த லிப்ஸ் அப்படின்ட்டு டேங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வந்து நம்ம ஜங்கு கூட லிப்ஸில் அப்படியே ஃபிங்கர் வச்சு தடவுறான். ஸோ ஜங்குக்கு வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருந்திருப்பான். டேங்க வந்துட்டு நம்ம ஜங்குக்கு லிப்ஸை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸை பார்த்துட்டு கையிடுங்க. என்னடா ஏன் தட்டி விடுற? ஒன்றும் இல்லை. எதுக்கு இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா? அதெல்லாம் அவனிலேயே. நான் ஏன் சிரிக்கணும்? நான்லாம் சிரிக்கலை. ஓ அப்படியா? நீ சிரியலையா? நான் சிரிக்கலை. நான் எதுக்கு சிரிக்கணும்? சரி சொல்ல, நீ என்ன லவ் பண்ணுறியா? டேயோங்
இருந்தாலும் இவ்வளோ வேகம் கூடாது. ஏய், நான் அங்கேயே கேட்டேன், நீ சரியாக ஆன்சர் கொடுக்காம வந்துட்ட. உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சதே அதுக்காக தான். ஆன்சர் கொடுறா. நீ என்ன லவ் பண்ணுறியா? இப்படிலாம் கேட்காதீங்க டேம், நான்லாம் ஆன்சர் கொடுக்க மாட்டேன். ஏன்டா, உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி சொல்ல முடியாது. வேற பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரான். ஸோ நம்ம ஜங்குக் தான், எதுக்கு பக்கத்தில் வரீங்க? ஏன்டா வரக்கூடாதா? அல்ல, அப்படி இல்லை. அது வந்து டேங் கன்னத்தில் எதுக்கு கை வைக்கிறீங்க? ஏண்டா வைக்கக்கூடாதா? அது வந்து டேங் என்ன ஹிப்பில் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்குறியா? ஆமாம். நீங்கள் வைக்கலாம். ஓ, வைக்கலாமாடா அப்படின்ட்டு நம்ம டேங் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹிப்பில் ஒரு கையை ஃபேஸ்லேயும் வச்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு பொறுமையாக அந்த பெட்டில் சாய்க்கிறான். டேங், சொல்லு, எதுக்கு என்ன சாய்க்கிறீங்க? தெரியலடா, தெரியல. உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. டேங், நீங்கள் எனக்கு தெரியும்டா, நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே சிரிக்கிறான் லைட்டாக. ஸோ அப்படியே சிரிச்சிட்டு நம்ம டேங்க ஒரு தலை பெட்டில் தள்ளிடுறான். சரி, ஓகேடா, இதோட அன்கட் டெலியில் இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஸோ அன்கட் பார்த்து முடிச்சவங்க அப்படியே இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆயிருக்கும்டா. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வேக்கப் ஆகுறான். அவனுக்கு உடம்பு செம்ம பெயினாக இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனோட செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சு பார்க்குறான். ஸோ அங்கே நம்ம டேயாங் தான் அவனோட ஹெட் வச்சு படுத்திருக்கான். ஸோ நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான், டேயாங், சொல்ல எந்திரிச்சிட்டிங்களா? நான் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ கையிலேருந்து எந்திரிங்க, வலிக்குது. உனக்கு கை மட்டும் தான் வலிக்குதா? ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ரொம்ப நாட்டியே சிரிச்சிட்டு, நீங்கள் இதுவும் கேட்பீங்க, இன்னமும் கேட்பீங்க, எந்திரிங்க, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு அவன் அப்படியே நம்ம டேயாங்க நவுட்டிட்டு அவன் எந்திரிக்க ட்ரை பண்ண. ஸோ டேயாங்க அப்படியே அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறான். என்ன பண்ணுறீங்க? நைட்டு ஃபுல்லாக என் கூட தானே இருந்தீங்க. இங்கே பார், இந்த ஜென்மம் முழுக்க நான் உன் கூட தான் இருக்க போகிறேன். நீ அதெல்லாம் கேட்கவே கூடாது, உனக்கு புரியுதா? அப்படியா? ஆனால் நான் எப்படி உங்கள் கூட இருக்கிறது? நீங்கள் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியா? உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? நேற்று தான் சொன்னேன், யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னா. அது ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற வரைக்கும். அப்போ இப்போ நான் யாருடா? இப்போ நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.